டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க? நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார் என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது வந்து சொல்லும்போது 2:20, அப்போ நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமா சார். முடிஞ்சா ஒரு 1/2 hourல கமலா தியேட்டர்ல இருந்தீங்கன்னா அந்த மயிலிறக சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நைட் ஷூட் வேறு இருக்கு சார், இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படத்து நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படி எல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு சுகமான சுமை தான் எங்க விக்கி சார். பட் இவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் இவ்வளவு வலிகளை கடந்தாலும் அது எங்களுக்கு மட்டும் அவர் வலி கொடுக்கல. அவரும் பல வலிகளை தாண்டி பல பெயின்களை தாண்டி அதை ஸ்வீட்டா எடுத்துக்குவார். அதாவது அது வந்து என்ன எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். இதுல வந்து ஒரு தரமான படைப்பா இருக்கணும், இது ஒரு தரமான அவுட்புட் வரணும், அந்த தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனுடைய கதை வடிவமாகட்டும், கான்செப்ட் ஆகட்டும். ஆனால் ஆடியன்ஸ்ட பார்த்தீங்கன்னா பற்று பற்றிக்கும். அதனால்தான் அது வந்து எப்பொழுதுமே அந்த தியேட்டரில் போய் மக்களோட பார்க்கும் பொழுது அதில் உண்டாகிற சந்தோஷம். நான் ஹயாத்துக்கு ஒரு 5-star ஹோட்டலுக்கு வந்ததே எஸ்.ஜே. சூர்யா சாரை பார்க்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவா இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் அது நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஒரு இந்த கலை நம்மளை செய்யும் பொழுது அது மக்களை இவ்வளோ சந்தோஷப்படுத்தும் போது தட் இஸ் த ஹையஸ்ட் ப்ளஷர் ஐ எம் கெட்டிங் இன் த வேர்ல்டு. ரியலி ஐ எம் டெல்லிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் சார்பாக, ப்ரெஸ் சார்பாகவும் நீங்களும் எப்பொழுதுமே இந்த படத்தை வந்து எங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பாராட்டியும் தவறுகள் செய்தால் தட்டி கேட்டும் எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் மனமார்ந்த நன்றி.